ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் ஒரு பையனும் இருக்காங்க. அப்பா ரொம்பவே ஒரு ஷார்ட் டெம்பர்டான ஒரு பர்சன். பையனுக்கு சின்ன வயசில் இருக்கப்போ அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மா இல்லாமல் தான் பையன் வளர்றான். அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ரீம் கார், எப்படியாவது ஒரு கட்டத்தில் இந்த காரை நம்ம வாங்கிடணும், ஓன் பண்ணிடணும், ஓட்டிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அதுக்காக ரொம்ப வருஷமாக காசு மிச்சம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி ஒரு கட்டத்தில் இந்த காரை வாங்கவும் செஞ்சிடுறாரு. அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், நம்ம இவ்வளோ நாள் ஆசைப்பட்ட இந்த காரை வாங்கிட்டோம், இப்போ இந்த காரை ஓட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சி அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாரு. 2 மாதம் 3 மாதம் ஆகுது, ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் காரை பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போது ஒரு நாள் வழக்கம் போல் வேலைக்கு போகிறதுக்கு கார் எடுக்க அப்பா வராரு. கார் டோர் ஓப்பன் பண்ணுறப்போ காருக்கு அந்த பக்கத்தில் இருந்து ஏதோ சத்தம் கேட்குது. ஏன்னா ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் பார்க்குறாரு. அங்கே அவரோட பையன் எதையோ வச்சு காரில் ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டு இருக்கான், பெருசாக கிறுக்கிட்டு இருக்கான். பார்த்தோன்னா அப்பாவுக்கு செம்ம டென்ஷனு. எவ்வளோ க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்படி பெருசாக கிறுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி வந்த கோவத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பையன் கையில் இருந்ததை வாங்கி பையன் கையிலேயே சட்டுன்னு அடிச்சிடுறாரு. அடித்ததுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாரு அவர் அடித்தது ஸ்பேனர் வச்சு அப்படின்னு. பையன் ஸ்பேனர் வச்சு காரில் கிரிக்கெட் இருந்திருக்கான். பையனுக்கு வலி தாங்க முடியல, வேதனையில் கத்துறான். ஐயோ அப்பாவுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, இப்படி அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு காரில் தூக்கி போட்டு பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணி டாக்டர் பார்த்துட்டு இன்ஜுரி சிவியர் சார், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷனும் ஓகே பண்ணலான்னு சொல்லிடுறாங்க. ஆப்ரேஷனும் நடக்குது. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு டாக்டர் வந்து அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இப்படி ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு சார், மற்றவரெல்லாம் ஓகே, இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் சரியாயிடும். ஆனால் இந்த சுண்டு வரல் மட்டும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, மல்டிபிள் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, கட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அப்போ எனக்கு சுண்டு வரல் இல்லை சார், ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு அந்த டாக்டர் அப்பா கிட்ட சொல்கிறாரு. அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. இப்படி காரில் கிறுக்குனதுக்காக நம்ம பையனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை, நம்ம பையனை நம்மளே ஊனமாக்கிட்டோமே, ஒரு விரல் இல்லாமல் அவன் என்ன பண்ணுவான், அம்மா இல்லாமல் வளர்ந்த பையன், அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறாரு. இப்போ நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, இப்படி உங்கள் பையன் கண் முழிச்சிட்டான், முழிச்சிலேருந்து அப்பா தான் சொல்லிட்டு இருக்கான், போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாவும் போய் பார்க்குறாரு. அப்பா பார்த்து அடுத்த செகண்ட் இப்படி நம்மளை அப்பா அடிச்சிட்டாரு, நம்மளுக்கு ஒரு விரல் போயிடுச்சு, இதை பற்றியுமே அந்த பையன் யோசிக்கவே இல்லை. அப்பா பார்த்த உடனே அப்பாப்பா சாரிப்பா, இனிமேல் கார் பக்கமே போக மாட்டேன், சாரிப்பான்னு ரொம்ப பரிதாபமாக கேட்குறான். அப்பாவும் ஐயோ அதனால் என்னப்பா இருக்குது, கார் தானே சரி பண்ணிடலாம், நீ நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு ஆறுதல் படுத்துறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பையன் அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா எனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு விரலை வெட்டிட்டாங்கப்பா, இந்த வெட்டின விரல் எப்பப்பா திரும்ப வளரும் அப்படின்னு கேட்குறான். ஒரு வெட்டின விரல் திரும்ப வளராதுங்கிற அளவுக்கு கூட அந்த பையனுக்கு ஒன்றும் மெச்சூரிட்டி வரலை. இவ்வளோ சின்ன பையனை போட்டு இப்படி அடிச்சிட்டோமே நினச்சி அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தோன்னா நம்ம அழுதுருவோம், நம்ம பையன் ஒன்று டிப்ரெஸ் ஆகிடுவான்னு சொல்லிட்டு அப்பா பையனை வந்துட்டு, அப்பா போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன்ப்பா, நீ ரெஸ்ட் எடு, அப்போ சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. போயிட்டு அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கண்ணிலேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கண்ணீராக வருது. வேகமாக கார் எடுத்துகிட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் காரை நிப்பாட்டிட்டு ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. எடுத்துகிட்டு வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் இந்த கார் தானே, இந்த கார் மட்டும் நம்ம வாங்காமல் இருந்திருந்தோன்னே நேரம் நம்ம பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமா, நம்ம அடிச்சிருப்போமா நம்ம பையனை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த உருட்டுக்கட்டை எடுத்து காரை அடித்து நொறுக்கிறாரு. எல்லா பக்கமும் அடித்து நொறுக்கிறாரு. அடித்து நொறுக்கிட்டு இருக்கப்போ அப்படியே பார்த்தா அந்த பையன் கிரிக்கெட் இருந்த இடத்துக்கு மேலே உள்ள கண்ணாடி உடைக்கிறாரு. அது அந்த பையன் கிரிக்கெட் இருந்த இடத்துக்கிட்ட வந்து பார்க்குறப்போ அந்த இடம் கிறுக்கின மாதிரி இல்லை, பார்க்குறதுக்கு ஏதோ எழுதியிருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா ஏதோ எழுதியிருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தூசியெல்லாம் தட்டிட்டு என்ன எழுதியிருக்கான்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த பையன் கிறுக்கலை, ஐ லவ் மை டேட்னு எழுதியிருக்கான். லவ் மை டேட்னு எழுதுனதுக்காக என் பையனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்டேன், கிறுக்குனான்னு தெரிஞ்சு அதுக்கு அடித்ததுக்கே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனே, இப்போ இந்த பையன் கிறுக்கு கூட இல்லை, என் லவ் மை டேட்னு எழுதியிருக்கான், இதுக்கு போட்டு இப்படி அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. போட்டு ஏங்கி அழுகிறாரு, கத்தி கூச்சல் போட்டு அழுகிறாரு. ஆனால் அவன் என்ன கூச்சல் போட்டாலும் நடந்த எந்த சம்பவமும் திரும்ப போக போகிறது இல்லை, போன விரல் திரும்ப வரப்போகிறது கிடையாது. அழுகிறாரு. அப்படியே அதோட இந்த கதையை முடிக்கிறோம். இந்த கதையிலேருந்து ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, பீப்புள் ஆர் டு பி லவ்ட், திங்ஸ் ஆர் டு பி யூஸ்ட். மக்கள் நேசிப்பதற்காக, பொருட்கள் பயன்படுத்துவதற்காக. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், பீப்புள் ஆர் பீயிங் யூஸ்ட், திங்ஸ் ஆர் பீயிங் லவ்ட். நம்மளுக்கே நம்மளோட லைஃப்பில் எத்தனை பேர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கூடவே இருந்துட்டு நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் எங்கேயோ போயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. நம்மளும் அதை மாதிரி நம்மளை அறியாமல் யாரையாவது வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆனால் இந்த உயிர் இல்லாத மொபைல் ஃபோன், பைக்ஸ், காரு, மணி இதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பீப்புள் ஆர் பீயிங் யூஸ்ட், திங்ஸ் ஆர் பீயிங் லவ்ட். ஸோ ஒன்ஸ் அகெயின், மக்கள் நேசிப்பதற்காக, பொருட்கள் பயன்படுத்துவதற்காக. Hope you guys enjoyed this video. This is Guru for Sidhu Talks. See you in the next video. Until then, take care. Bye.